வெல்கம் டு ராஜி நலபாகம். இன்னைக்கு மஷ்ரூம் புலாவ் தாங்க பார்க்க போகிறோம். சட்டுன்னு காலையில் ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கோ இல்லை ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ரைஸ் ரெடி பண்ணணுன்னா ஒரு 20 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாஸ்மதி ரைஸ் ஒரு 250 கிராம் நான் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ இது அளவு. அது ஒரு பக்கம் ஊறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு 200 கிராம் மஷ்ரூம், அதுக்கு ஒரு 3 வெங்காயம், 2 பச்சை மிளகா, இதையும் பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போது சட்டியில் நெய்யும் எண்ணெயும் சமளவு எடுத்துக்கோங்க. இது ஒரு 3 ஸ்பூன், அது ஒரு 3 ஸ்பூன், 2 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சீரகம். இதில் சீரகம் நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ சாப்பாடுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும். நல்லா செவந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்காங்க. அதுவும் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வதக்கி கொடுங்க. இப்போ 4 பச்சை மிளகா, அதையும் நல்லா கீறி ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ கொத்தமல்லி கொஞ்சமாக, புதினா கொஞ்சமாக, அதையும் சேர்த்து ஒன்றா வதக்கி விட்டுருங்க. இப்போ காளான் 200 கிராம், அது ஒரு பாக்ஸை உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கி கொடுத்துருங்க. தண்ணி மிதமான சுடு தண்ணி இருந்தால் நல்லாயிருக்கும், பச்சை தண்ணி சேர்க்காம. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, உப்பு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு. இப்போ தண்ணி கொதித்ததும் அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை மீடியமில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ மெதுவாக அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் அரிசி உடையாமல் அப்படியே எடுத்து விடுங்க. இப்போது லஞ்ச் பாக்ஸுக்கோ ஒரு எமர்ஜென்சிக்கோ சட்டுன்னு ஒரு காளான் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ரெசிப்பியில் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.